கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் 1 பேதுரு 5வது அதிகாரம் அவருடைய 7வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். விசாரிப்பதோடு மாத்திரமல்ல, நம் கண்ணீரை துடைத்து நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை அருளி செய்து நன்மையின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில் நாம் விரும்புகிற வேண்டுகிற அத்தனை காரியத்துக்கும் நம்ம விசாரித்து பதில் செய்கிற தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்களா? என் கண்ணீரை குறித்து, என் கவலைகளை குறித்து, என் வியாதியை குறித்து, நான் படுகிற அந்த பாடுகளை குறித்து விசாரித்து எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா என்று சொல்லி நம் மனிதர்களை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. மனிதர்கள் நம்மை பற்றி கேட்குற காரியங்களை 4 விதமாக பேசி நம்ம இன்னும் காயப்படுத்துவாங்களே தவிர, இன்னும் நம் கண்ணீரின் பாதைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது இருக்குமே தவிர ஒரு நாள் அதுக்கு தீர்வு உண்டாகாது. ஆனால் தேவன் நம்மை விசாரிப்பார். ஆனால் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு தீர்வு உண்டு. தேவன் சகல காரியத்திலும் கண்ணீரை துடைத்து நன்மையின் பாதை நடத்துவதற்கு தான் நம்மை விசாரிக்கிறவாக இன்றைக்கு நம்மளுக்கு பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் ஆகாருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, தேவனாகிய கர்த்தர் ஆகாரை விசாரித்தது நிமித்தமாக பிள்ளை அழுகிறத பார்க்க முடியாமல் விட்டுட்டு போனவளுக்கு தேவன் அந்த பிள்ளையினுடைய திருமணத்தை மாத்திரமல்ல, சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்க்க வைத்து நன்மையின் பாதையில் நடத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. மனிதர்கள் விசாரித்திருப்பாங்களானா அன்னைக்கு கூட அந்த பிரச்சனை முடிந்து போயிருக்கானா, தேவன் விசாரித்ததுனால சந்ததியாக ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் பிறவிக்குருடனாக வந்த ஒரு மனிதனை தேவன் விசாரித்தது நிமித்தமாக அவன் பார்வையடைந்து நன்மையை பெற்றுக்கொண்டதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சகேவு ஆண்டவர் விசாரித்தார், அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நம்ம விசாரிக்கிற தெய்வம் நம்மோடு கூட பேசுவதற்கான காரணம், நம்முடைய பிரச்சனைக்கான முடிவை கொண்டு வருவதற்காக, நம்முடைய தீர்வை அருளி செய்வதற்காக. நம்முடைய கவலைகள்லாம் அவர் மேல் வைப்போம். ஏன்னா நம்ம விசாரித்து நன்மையின் பாதையில் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அருளி செய்து கண்ணீர் யாவையும் துடைத்து நம் கலக்கமெல்லாம் மாற்றி தேவன் நன்மையாக சாட்சியாக நிறுத்துவதற்கு தான் இன்றைக்கி நம்மகிட்ட பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். எங்களை விசாரித்து அதற்கான தீர்வு அருளி செய்யுங்க. நன்மையின் பாதையில் கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதத்தை சாட்சியை நிறுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய தீர்வுகளை நன்மைகளை கத்த அருளி செய்து சாட்சியை நிறுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.